ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. 4 வருஷம் கழித்து ப்ரெக்னெண்ட்டான ஒரு சகோதரி ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டு இருக்குன்றப்போ தயவு செஞ்சு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. அது என்னன்றதை ஒன்று ஒன்றா சொல்லட்டுங்களா? நிச்சயமாக ஒரு ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்றப்போ இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லவே முடியாது. காரணமே இல்லாமல் கூட தள்ளி போகும். ஒரு சில பேருக்கு பிசிஓடி இருக்கும், ஒரு சில பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கும், ஒரு சில பேர் தைராய்டு இருக்கும், ஒரு சில பேருக்கு சுகர் லெவல் இருக்கும், ஒரு சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருப்பீங்க, இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், அப்புறம் வந்து உங்கள் மீசை தாடி குட்டி குட்டியாக உடம்புல ரோமங்கள் முடியல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த ரீசன் தான் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகணுன்றது கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு மாதவிடாய் வந்து சரியாக வரல, இர்ரெகுலராக வருதுன்றப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சான், கருமுட்டை வந்து க்ரோத் ஆகலை, நான் வந்து அடிக்கடி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து கருப்பை வந்து ஒரு டைம் போயிட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க. இது எது பண்ணு நடக்காத ஒரு விஷயம். இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாராச்சும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ படிக்கிறப்பே உங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களான்றதை நீங்கள் யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் படித்து சொல்ல போகிறேன். சரிங்களா? முதல் முக்கியமான விஷயம் வந்து அவங்க நிறைய சாமி கும்பிட்டாங்களாம். அதாவது அவங்க சாமி கும்பிட இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்ககிட்ட இருந்துச்சான். எப்போல்லாம் அவங்க நிறைய சாமி கும்பிட பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க ரொம்ப பாசிட்டிவாக மாறினாங்களாம். அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிதான். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை எண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பொறாமப்படுவாங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட குறைய ஆரம்பிச்சான். நிறைய சாமி குடிச்சேன் அப்படின்றத சொன்னாங்க, சாமி கும்பிட்டு அப்படின்றத சொன்னாங்க. 2வது வருஷம் சுத்தமாக அவங்க வந்து சுகர் எடுத்துக்கவே இல்லையா. சுகர்ன்ற ஒன்று தூக்கி போட்டாங்களாம். சுகர் எனக்கு தேவையே கிடையாது, எதுலையுமே தேவை கிடையாது அப்படின்றது ஃபாலோ பண்ணாங்களாம். 2வது ரெகுலராக அவங்க பயங்கர காஃபி டீக்கு பயங்கர அடிக்டாக இருந்தாங்களாம். காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தையே அறவே விட்டுட்டாங்களாம். ஆக்சுவலாக அவங்க 4 இயர்ஸாக ப்ரெக்னென்சி டிலே ஆகுது. 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த 4th இயரில் வந்து விட்டுருக்காங்க. அந்த 4th இயரில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெரிய காஃபிக்கு டீக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தீங்கன்னா கூட, ஸோ இப்போ குழந்தை நிற்கிறதுக்கு இந்த காரணம் அந்த காரணம் நம்மளுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதில் கஃபைன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம குடிக்கிறப்போ அதனால் கூட ஒரு வேலை ஆகலாமல் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றப்போ உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு அதையும் விட்டுருங்க. பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஒரு டீ காஃபி விட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைங்களா. டீ காஃபி விட்டுருங்க. அதேமாதிரி டோட்டலாகவே ஒரு சிக்கன் பீஸ் கூட அவங்க எடுத்துக்கவே இல்லையா. சிக்கனுன்றதை மஸ்ட் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா சிக்கன் தொட்டு கூட பார்க்கவே இல்லையா. அடுத்து காய்கறியில் வந்து கத்திரிக்காவை அவங்க சாப்பிடவே இல்லையா, காரமணியை சாப்பிடவே இல்லையா. அது உடம்புக்குலாம் அவ்வளோ சூட்டை கிளப்பி விட்டுரும், குழந்தை நிற்காம பண்ணி விட்டுரும். அதான் எடுத்துக்கவே இல்லையா, விட்டுட்டாங்களாம். கத்திரிக்காவை டச் பண்ணி கூட பார்க்கவே இல்லை அப்படின்றது சொன்னாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. அவங்களுக்கு பீரியட் ஆகுது இல்லைங்களா, அந்த பீரியட் ஆகிற டைமில் நம்ம சேனலில் போட்டிருப்பேன் இஞ்சி கஷாயம், இஞ்சி டீன்லாம் சொல்லியிருப்பேன். அதை டெய்லியும் ரெகுலராக குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பீரியட் ஆகிற டைமில் அவங்க குடிச்சிருக்காங்க, கணவருக்கும் அது கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பீரியடில் முடிஞ்சு ஓவலேஷன் சைக்கிள் வரப்போ 2 பேர் உடம்பு மேட்சிங்காக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். இப்போ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்குன்றதை சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் இதை வந்து பீரியட் ஆகிற டைமில் முதல் நாள்லேருந்து குடிச்சிருக்காங்க. ஓவலேஷன் டைம் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இதான் ஓவலேஷன் டேட். அந்த டைமில் ஓக்ரா வாட்டர் வந்து குடிச்சிருக்காங்க. வெண்டைக்காவை நைட்டு தூங்க போகிறது மட்டும் தண்ணியில் போட்டு அந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு அந்த குழக்கொழுப்பு தன்மையை குடிச்சிருக்காங்க. இதுவும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓவலேஷன் நாளில் அடுத்த மாதமே அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணி இதை வந்து ஃபர்ஸ்ட் 4th இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் செஞ்சுருக்காங்க, விட்டுருக்காங்கன்னா ஒரு நாள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு 2 மந்த்து 3 மந்த்து 3வது மாதம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணவே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து சரியாக கண்டுபிடிக்க தெரியலையா. நம்ம வந்து ஆன்லைனில் போகணுன்றப்போ ஓவலேஷன் ஆப்னு ஒன்று இருக்குங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஓவலேஷன், எப்போ ஓவலேஷன் நடக்குன்றது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்களா. முக்கியமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஓவலேஷன் நாளில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்றா இருந்துருவாங்களாம். ஸோ அந்த ஓவலேஷன் நாள் எப்போன்றது ஃபோன் காட்டுதோ அந்த டைமில் வந்து அவங்க ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒன்றா இருப்பாங்களா, இப்போ தான் ஹாப்பியாக ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பாதம் எடுத்துக்கிட்டாங்களாம், பச்சை பயிர் எடுத்துக்கிட்டாங்களாம், ரெட் பனானா சாப்பிட்டாங்களாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டாக்டர் கொடுத்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒரு நாள் விடாமல் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெகுலராகவே வீட்டு வேலைகளை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவலேஷன் டைமில் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி
பீரியட் டைமில் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த 2 டைமில் நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப உடம்பு போட்டு அழைக்கக்கூடாது, ரொம்ப உடம்பு கஷ்டப்படுத்திக்கூடாது. அது மாதிரி பண்ணுறோன்றப்போ அதுவுமே கூட குழந்தை தங்கியிருந்தாங்கன்றப்போ அதுவுமே கூட குழந்தைய வந்து தங்க விடாமல் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் சொன்னேன் ரெஸ்ட் எடுக்கணும், பயங்கரமான வேலைலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்காங்க. இது நீங்கள் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலனாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஓவலேஷனில் நல்லெண்ணெய் சேர்த்து குளிக்கலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து குளிக்கவே கூடாது. ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கவே கூடாது. ஓவலேஷன் முன்னாடி வரையும் நம்ம அதை பண்ணலாம், ஓவலேஷன் கழிச்சு பண்ணவே கூடாது. உங்களுக்கு இப்போ என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு என்ன கொஞ்சம் சாப்பிட்றது, முருங்கைப்பூ பவுடர் அப்பப்போ எடுத்துக்கிறது, கணவருக்கு அஸ்வகந்த பவுடர் கொடுக்கறது, அதே மாதிரி நிறைய 2 பேரும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது, ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் போகிறது, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னும் ஒரு சில பேர் HCG ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போடுவீங்க, அது டாக்டர் ப்ரிஃபர் பண்ணால் போடுங்க. எல்லாமே ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்க. ஓவலேஷன் ஆப் உங்களுக்கு தெரியலன்றப்ப கமெண்ட்டில் சொல்கிறேங்க, அதோட லிங்க் கொடுக்குறேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே ஓவலேஷன் ஆப்னு அடித்தோம்னாவே நிறைய ஓவலேஷன் ஆப்புங்கெலாம் வருது. இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 30 ஆயிடுச்சு, எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, நானும் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு பேபி வந்து தங்கவே மாட்டேங்குது, 6 மந்த்து முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும், அப்போ கூட எனக்கு தங்கலை, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பாப்பா தங்கலைன்றப்போ நீங்கள் ஒரு டைம் போயிட்டு கருப்பையை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்றப்போ கூட பாப்பா உடனே தங்கிடும். அப்படி இல்லை அப்படின்றப்போ நீங்கள் இஞ்சி ரெகுலராக குடிச்சிட்டு வரீங்க எம்டி ஸ்டொமக்கில் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிட்டு அந்த கருப்பை க்ளீன் பண்ணிட்டு வரலனா கூட இதனால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். அவங்க சொன்னது எதுவும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே மிக சிறிய விஷயங்கள் தான். முக்கியமாக அவங்க வந்து ஹாப்பியாக இருந்திருக்காங்க. சாமி கும்பிட்றதுன்றது எதுக்காகுங்க, குழந்தை தங்க அப்படிலாம் கிடையாது. சாமி கும்பிட்றது வந்து நம்மளுடைய நலத்துக்காக, மோஸ்ட்லி நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுப்போம், நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுப்போம். அதனால தான் சரிங்களா. நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் சாப்பிட்றத விட நீங்கள் அந்த எல்லோ கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் எந்தளவு சாப்பிட்றீங்க அந்தளவு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. தயவுசெய்து சுகர் மற்றும் ஒரு குலோப் ஜாமோ ஒரு சக்கரை பொங்கலோ வெள்ளம் கலந்து பொங்கல் அதெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு அப்படி எதாச்சும் சாப்பிட தோணுது அப்படின்றப்போ ஃப்ரூட்ஸ் வகைகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க, இதுவே போதும். மற்றபடி தேவையில்லாத எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிள் வந்து கண்டுபிடிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, நீங்கள் பண்ணுங்களேன், நிறைய மாறுது உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிறிய விஷயம். கண்டிப்பாக பாப்பா இருக்குல்லன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் பாப்பா ஓடி ஓடி விளையாடுறப்போ நம்மளுக்கு ஏக்கமாக இருக்கும், நம்மளுக்கு எப்போ குழந்தை வரக்க போகுது, எல்லாருக்கும் அந்த வரம் ஈஸியாக கிடைக்கும், நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பிறந்திருக்கவே கூடாது, நம்ம இருக்கவே கூடாது, நிறைய விஷயங்கள் தோணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதப்போ அது யாருக்காச்சும் கிடைக்கிறப்போ அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் நம்ம கண்ணை எதிர பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கலன்றப்ப ஏக்கமாக தான் இருக்கும். நம்ம கையில் கிடையவே கிடையாது இல்லைங்களா. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்காது. உங்களுக்கு நல்ல கணவர் அமைஞ்சிருக்கலாம், நல்ல ஒரு சொந்தமான வீடு இருக்கலாம், நல்ல அம்மா அப்பா இருக்கலாம், பட் அவங்களுக்கு அது ஏதாச்சும் இல்லாமல் போகும். அதனால் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் தைரியமாக போல்டாக இருங்க, வருத்தப்படாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் ப்ராப்பராக கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அழகான க்யூட்டான குழந்தை கொழுன்னு பிறக்கணும், உங்கள் வயிற்றில் நிற்கணும், நீங்கள் சீக்கிரமாக அம்மாவும் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. நான் இப்போ சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.